சுவாசத்தை கிரியா அப்படின்னு சொல்றோம். கிரியா யோகம் நீங்க கேள்விப்பட்டீங்க. கிரியா யோகம் அப்படின்னா தானா நடக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்றது அர்த்தம். இங்க பார்த்தா நம்மளுக்கு வசி சிவா, தட் இஸ் சிவனை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, சிவாயை திருப்பிட்டோம்னா வசி வருது. வசி அப்படின்னா சுவாசம்தான். இங்கே நம்மளுக்கு ஒரு யோகம் சொல்லியிருக்காங்க, வாசி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசி யோகம்னா சுவாசத்தை கவனிப்பதுதான். அதே போல ஹம்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட சுவாசதா. அதனால பரமஹம்சா யோகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணா பரமஹம்சா, தட் இஸ் ஹம்சா அப்படின்னா அதிகமா சுவாசத்தை கவனிச்சவர்கள்.